இது என்ன பயம் தெரியுமா? இவங்கெல்லாம் ஒத்தால் தான், மைனாரிட்டி. ஆனால் என்ன பயம் தெரியுமா? நம்ம மேல இருக்கிற அபிஷேக பயம். இந்த பயம் மாம்சத்தில் வரக்கூடியதல்ல, ஆவியிலே வரக்கூடியது. உங்களை பற்றின பயத்தை ஸ்பிரிட்ல உண்டாக்குவார் கர்த்தர். அவங்களுக்கு பயத்தை உண்டாக்குவார், உங்களுக்கு தைரியத்தை உண்டாக்குவார். உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும், அத்தாரிட்டி வரும். இது இந்த கடைசி காலத்தில் மிஸ்ஸிங். இயேசு கிறிஸ்து பேசும்போது என்ன சொன்னான் தெரியுமா? முகதாட்சணியம் இல்லாமல் நீர் பேசுகிறீர், எவருக்கும் நீர் பயப்படுகிறது இல்லை. அதுதான் அப்போஸ்தலர்கிட்ட இருந்துச்சு, அதுதான் பவுலுகிட்ட இருந்துச்சு, அதுதான் எலியா கிட்ட இருந்தது, அதே தான் எலிசா கிட்ட இருந்துச்சு. ராஜா வந்து நிற்கிறான், இவன் சொல்றான் நீயா பிடிச்ச அவனை போடான்ட்டான். ஆகாப் சொல்றான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ இல்லை, நீ தான் கலங்க பண்ற, போன்ட்டான் வெளியே. அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு எப்போ வரும் தெரியுமா? ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது, நீங்கள் ஆவியானவருக்குள்ளே இருக்கும்போது அந்த அத்தாரிட்டி உங்களுக்கு வரும். அது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், எதிராளிக்கு பயத்தை கொடுக்கும். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? கடைசி காலத்தில் நீங்க பயந்துகிட்டு இருக்கிறீங்க, எதிராளி தைரியமா இருக்கிறான், அவன் மிரட்டுறான் நம்மள. என்ன பண்ணுவேன் தெரியுமா? காவல் கிணறுன்னு ஒரு இடம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திருநெல்வேலி தாண்டி நாகர்கோயிலுக்கு போகிற வழியில் காவல் கிணறுன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த காவல் கிணறுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அந்த விண்மில் இருக்கும். அந்த காவல் கிணறுல தான் அது ஆரம்பிக்கும், அவ்வளோ இருக்கும் விண்மில் அந்த இடத்துல இருக்கும். அப்போது அந்த விண்மில் நிறையா இருக்கும், 100 கணக்கில் இருக்கும். அதில் ஒரு விண்மில் மட்டும் வைக்கும் போது ரூல் படி பக்கத்தில் வீடு இருந்தால் வைக்கக்கூடாது. அதோடைய ரூல் அப்படி தான், பக்கத்தில் வீடு இருந்தால். ஏன்னா அது சுற்றும் போது அதுக்குள்ளேருந்து கொஞ்சம் கிரீஸ் கீழெல்லாம் வரும், அது ரொம்ப உடம்புக்கு எரிச்சலை உண்டாக்கும். அதனால் வீட்டு பக்கத்தில் அதை வைக்கக்கூடாது. நீங்கள் எந்த விண்மில் பக்கத்தில் பாருங்கள், வீடு இருக்காது. ஏற்கனவே அங்கே ஒரு சர்ச் இருக்குது, சர்ச்சு பக்கத்தில் கொண்டு வந்து விண்மில்லை ஒருத்தர் வைக்கிறான். வைக்கும் போது அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, நடந்த சம்பவம். அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இங்கே வீடு இருக்குது, சட்டப்படி வைக்கக்கூடாது, விண்மில்லை வைக்காதீங்கன்னு சொல்கிறார். அப்போது அந்த வைக்கிறவன் சொல்கிறான், வச்சா என்ன பண்ணுவேன், என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. அவர் சொன்னாராம், நீ வெய்யி, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருன்னாராம். இன்னும் அடிப்பியோ, ஆலவரத்துக்கு கொடுப்பியோ, நான் வைக்கிறேன் பாரு அப்படின்ட்டு 1 கோடி ரூபா செலவு பண்ணி விண்மில் வச்சாச்சு. அது ரொம்ப காஸ்ட்லி. வச்சாச்சு. அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா விண்மில்லும் சுற்றுச்சு, அது ஒன்று மட்டும் சுற்றலை. ஒன்று மட்டும் சுற்றலை. என்னென்னவோ செக் பண்ணி பார்த்தாங்க, என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க. கடைசியாக என்ன பண்ணாங்க தெரியுமா? அதோட இன்ஜினியரை ஜப்பான்லேருந்து வர வச்சாங்க. அது ஒரு ஃபேமஸ் கம்பெனி பேர் வேண்டாம், ஃபேமஸ் கம்பெனி. ஜப்பான்லேருந்து இன்ஜினியர்ஸ் கொண்டு வந்தாங்க. இன்ஜினியர்ஸை சென்னைக்கு வர வச்சு அங்கேருந்து காவல் கிணறு கூப்பிட்டு வந்து, அதுக்கே லட்சக்கணக்கில் செலவு. எல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ஜப்பானீஸ் சொன்னது என்ன ரீசன்னு தெரில, மேனுஃபேக்சரிங்லேயே ஏதோ ஃபால்ட் இருக்கு, இதை விட்டுருங்க, இது ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு போயிட்டான். கடைசியில் அந்த விண்மில் அங்கேருந்து எடுத்துட்டாங்க. இன்னைய வரைக்கும் அந்த சர்ச்சு பக்கத்தில் விண்மில் இருக்காது. நம்மை குறித்த பயம் அவர்களுக்கு வரும். கர்த்தர் நமக்காக வழக்காடுகிறவர், நமக்காக யுத்தம் செய்கிறவர். தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். நீங்க இந்த அறிவியல் வளர்ச்சி, செல்போனு, இன்டர்நெட்டு, வைஃபை எல்லாம் வந்த உடனே ஏதோ நீங்க மாடர்னைஸ் ஆயிட்டீங்க, ஆண்டவர் ரொம்ப ஓல்டு ஆண்டவர் நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறாரு, இன்னும் எங்க தான் இருக்கிறாரு. இன்னைக்கும் அதே வேகத்தோட தான் யுத்தம் பண்றாரு. நீங்க தெரிஞ்சுக்கணும், முதல்ல உங்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு இங்க என்ன பிரச்சனை தெரியுமா? இன்னைக்கு நமக்கு அந்த விசுவாசமெல்லாம் போனதுனால பயம் வந்துருச்சு. பைபிள் சொல்லுது, நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் யார் இருக்கா தெரியுமா? பயப்படுகிறவர்கள் தான் ஃபர்ஸ்ட். எதுக்கு பயப்படுறவங்க? தேவனுக்கு பயப்படுறவங்க இல்லை, தேவனுக்கு கண்டிப்பாக பயப்படணும். எதுக்கு பயப்படுறவங்க? இந்த உலகத்துக்கு பயப்படுறவங்க, பிசாசுக்கு பயப்படுறவங்க. இவங்க எதுக்கு எடுத்தாலும் பயம். ஐயோ அவங்க அப்படி இருக்காங்க, இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அதிகாரத்தில் யார் வேணாலும் இருக்கட்டும், ஆனால் உங்க கூட என் கூட யார் இருக்கா தெரியுமா? ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிற பூமியின் அதிபதி, ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதினு வசனம் சொல்லுது. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தைரியம் வரணும். அந்த தைரியம் உங்களுக்கு வந்தாதான் உங்களை பத்தின பயம் அவங்களுக்கு வரும். உங்களுக்கு தைரியம் வராம அங்க பயம் வராது.
இங்க இதான் பிரச்சனை. யூதன் பாருங்க, இத்தனை 22 நாடு, அரபு நாடு, அத்தனை பேரும் எதிராக நிற்கிறான், பயப்படுறான பாருங்க. ஆனால் ஒருத்தனை பற்றின பயம் எல்லாருக்கும் இருக்குது இல்லை? சாதாரணமாக இல்லை, அமெரிக்காவுக்கே அவனை பற்றின பயம் இருக்குது. அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு ஒரு பயப்படுறாங்க. எழுதுறான் பாருங்க, யார் வேணா எழுதுறான் பாருங்க. எழுதும் போது என்ன சொல்றான்? யூதர்கள் மோசமானவர்கள், அவர்களுடைய உளவாளிகள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க, அவங்க எந்த நாட்டுக்குள்ள போய் என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இந்த பயம் எப்படி வந்துச்சு? முதல்ல அவனுக்கு அவனை பற்றின ஒரு தைரியம் இருக்குது, நம்மளால செய்ய முடியும்னு. உங்களுக்கும் எனக்கும் ஸ்பிரிச்சுவல் தைரியம் வரணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம், அவன் என்ன வேணாலும் சொல்லட்டும், யார் வேணாலும் என்ன சொல்லட்டும், உன்னை அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், இல்லாமல் பண்ணுவேன், என்ன வேணாலும் சொல்லட்டும். ஒன்று மட்டும் உண்மை, பகைவர் மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரம் கொடுக்கவில்லை, பகைவரை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை தான் கர்த்தர் என் கையில் கொடுத்துருக்கிறார். அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறது. அந்த தைரியம் மட்டும் உங்களுக்கு வந்துட்டா போதும், தைரியமாக சொல்லுங்க. பல நேரங்களில் பிரச்சனைகள் வரதான் செய்யும், பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை வராது. இப்போ கடைசி காலத்தில் தான் ஒரு வித்தியாசமான உபதேசம் வந்திருக்குது. உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லைன்னுலாம் சொல்கிறாங்க. எல்லாம் உண்டு, அதுக்கு நடுவில் தான் நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம். ஆனால் அந்த போராட்டமோ பிரச்சனையோ மனுஷனோ உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பத்திரமாய் பார்த்துக்கொள்வார். அதுதான் கர்த்தர் செய்கிறது. இந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது, யூதர்கள் பகைவரை மேற்கொண்டார்கள். யாரை? அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பயந்தவர்களை அவர்களை என்ன செஞ்சாங்களாம்? மேற்கொண்டார்கள். சரி, இவ்வளவு காரியமோ மாறுதலாய் முடிந்தது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன காரணம்? எல்லாம் மாற்றி மாற்றி முடிஞ்சிச்சே. இதுக்கு பேசிக்காக 2 காரியம் இருக்கு. அதை மாத்திரம் சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க, பேசிக்காக 2 காரியம். ஒன்று வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். இதுதான் பேசிக். அவளுக்கு அதுக்கு முன்னாடியே முந்தின அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பாருங்க, ராஜா அவ தலையில கிரீடத்தை வச்சு அவளை ராஜகுமாரத்தின்னு சொல்லிட்டான். 2:17 வாசிங்க. ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான், சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜ கிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்ரீயாக்கினான். பட்டத்து ஸ்ரீயாயாச்சு, போஸ்டிங் கொடுத்தாச்சு, பவர் வந்துருச்சு. 127 நாட்டுக்கு அவ ராஜகுமாரத்தி, இப்போ ராஜாவோட எல்லாம் ஓகே தான். ஆனா இவ்வளவு அதிகாரத்தை அவள் நம்புவதற்கு முன்பாக ஒன்று செய்கிறா. பிரச்சனை வந்த உடனே மொர்தெகாயை பார்த்து சொல்றா, நானும் தாதிமாரும் உபவாசம் இருப்போம், 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருப்போம், நீங்களும் இருங்கள். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ராஜகுமாரத்தி ஆகிற வரைக்கும் நம்ம உபவாசம் இருப்போம். அதாவது நமக்கு எதிர்பார்க்குற காரியம் நடக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்டிங், எல்லாம் ஓகே தான். அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா சர்ச்சில் நடக்கிற எல்லா ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையும் அவங்க இருப்பாங்க, அழுது ஜெபம் பண்ணுவாங்க. குழந்தை பிறந்த பிறகு 2 வருஷத்துக்கு ஆளே இருக்காது. பாஸ்டர் என்னைக்காவது பார்த்து கேட்பார், எங்கே உங்களை சர்ச்சு பக்கமே காணோம்? அவங்க சொல்லுவாங்க அடுத்த வார்த்தை, இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கே பாஸ்டர் வர முடியுது, இதோடைய நேரம் சரியாக இருக்குது, வேலை கிடைக்கலம்பாங்க. உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணி அழுவாங்க. ஒவ்வொரு உபவாச கூட்டத்திலையும் ஜெப குறிப்பு எழுதி கொடுப்பாங்க, எனக்கு வேலை கிடைக்கவில்லை, தயவு செய்து ஜெபிக்கவும். இங்கேயும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவாங்க, வேலை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், சர்ச்சு பக்கமே ஆள் வராது, சண்டேவே வராது. பாஸ்டர் கேட்பார், எங்கே நீங்கள் சண்டே கூட ஆளை காணுமே? பாஸ்டர் சண்டே கூட வேலை வச்சுட்டாங்க, பிஸியாக இருக்கு. இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் நினைக்கிற காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? ஃபாஸ்ட் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். அது வந்த பிறகு நாம் அதற்கு அதிகாரியாக மாறிட்டோம். இப்போ நமக்கு அந்த ஃபாஸ்டிங்லாம் தேவையில்லை, ப்ரேயர் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனால் ஆரம்பத்தில் சர்ச்சுக்கு வரும்போது இருக்கக்கூடியதான ஸ்பிரிச்சுவல் டெடிகேஷன் இப்போ இருக்கா அவங்களுக்கு? இப்போ இருக்கா? ஆரம்பத்தில் வரும்போது ஓடி வரும்போது இருந்த டெடிகேஷன்
இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு உங்கள் உண்மைக்கு தக்கதாக வீடு கொடுத்து, காரு கொடுத்து, பைக் கொடுத்து, நல்ல வேலை கொடுத்து, பிள்ளையை கொடுத்து, சம்பாத்தியத்தை கொடுத்து, எல்லாம் கொடுத்துட்டார். ஆனால் அந்த டெடிகேஷன் இருக்கா? இப்போ அது ஓடி வரீங்களா? இப்போ என்ன சொல்கிறீங்க? ரொம்ப பிஸி, டைமே இல்லை. இப்போ எல்லாரும் கற்று வச்சுட்டு இருக்கிற ஒரு பெரிய வார்த்தை என்னது? டைமே இல்லை. ஆனால் எஸ்தர் ராஜகுமாரத்தியாய் மாறின பிறகு ராஜா கிட்ட போகிறதுக்கு அவகிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. இப்போ எல்லாரையும் பார்க்கலாம் ராஜா அவளை அதிகமாய் நேசித்தான். இப்போ நமக்கு கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் கிடைக்கட்டுமே. ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கட்டும், ஆரம்பத்தில் யாருமே இல்லாத போது ஒவ்வொன்றத்துக்கும் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொன்றத்துக்கு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி கர்த்தர் அற்புத அடையாளமாக அதிசயமாக என்ன பண்ணுவார்? காரியத்தை வாய்க்க பண்ணுவார். வந்து சாட்சி சொல்லுவோம், கர்த்தர் அற்புதமாக செஞ்சார், அதிசயமாக செஞ்சார். கொஞ்சம் எல்லாம் வளர்ந்த உடனே அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று வரும். ஒரு 5 வருஷம் கழிச்சு இப்போ நம்ம எப்படி இருப்போம் தெரியுமா? எனக்கு இந்த ஏரியா கவுன்சிலரை தெரியும், எனக்கு அந்த எஸ்ஐ ரொம்ப தெரிஞ்சவர் தான், வேண்டப்பட்டவர் தான். அவர் நமக்கு கொஞ்சம் நல்ல, அவரை பிடிச்சா காரியம் நடக்கும். ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பிடிக்கல? ஏன் 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை தேடலை? அன்னைக்கு அவரை தெரியாது. அன்னைக்கு இயேசுநாதரை மட்டும்தான் தெரியும். இன்னைக்கு இயேசுநாதரும் தெரியும், கூட இவரையும் தெரியும். உடனே ஒரு வசனத்தை எல்லாம் எடுத்துக்கிறது. என்ன வசனம் தெரியுமா? மனுஷர் தயவு தேவையில்லையா? மனுஷர் தயவு கண்டிப்பாக தேவை. ஆண்டவர் மனுஷனை கொண்டு தான் உதவி செய்வார். உங்களுக்கு ஒரு காசு தேவைன்னா கர்த்தர் என்ன பண்ண போறாரு? யாரையோ ஒருத்தர் அனுப்பி தான் தரப்போறாரு. யாரோ வச்சிருக்கிற ஒருத்தனை அனுப்ப தான் போறாரு. கண்டிப்பாக மனுஷர் தயவு தேவை. ஆனால் நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை, அந்த ஆளை கர்த்தரே அனுப்ப வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்மகிட்ட அந்த ஃபாஸ்டிங் மிஸ்ஸிங், ஜபம் மிஸ்ஸிங். அவ சொல்றா, நான் ராஜகுமார்த்தி தான், ராஜா என்னை ரொம்ப நேசிக்கிறான், என் தலையில கிரீடெல்லாம் வச்சுட்டான், வஸ்தியை விட என்ன தான் நேசிக்கிறான், எல்லாம் உண்மை. அதற்காக நான் நேராக ராஜா கிட்ட போக மாட்டேன். முதல்ல என்ன நான் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பண்றேன். முதல்ல நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், 3 நாள் புசியாமலும் குடியாமலும் இருக்கிறேன், இருந்துட்டு நான் போறேன். பொதுவாக பெண்கள் எப்படி போவாங்க? நல்ல, அதுவும் ராஜாவை பார்க்க போறதுன்னா எப்படி போறது? யோசிச்சு பாருங்க. பயங்கர அலங்காரம் இல்லை. இந்த அம்மா 3 நாள் சாப்பிடல, 3 நாள் தண்ணி குடிக்கல. இந்த அம்மா எப்படி இருக்கும்? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு ராஜ அரண்மனையின் உள்முற்றத்தில் ராஜா கொலுவிருக்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து நின்றாள். 3ஆம் நாளிலே அப்படின்னா அந்த அம்மா ஃபாஸ்டிங் முடிச்ச உடனே போயிருக்கு. 3ஆம் நாளிலே இன்னும் ஃபாஸ்டிங் முடியல, ஃபாஸ்டிங்கோட போயிருக்கு. அப்படின்னா அந்த அம்மா எப்படி இருந்திருக்கும்? 3 நாள் வெறும் சாப்பாடுல மட்டும் இல்லை, அந்த அம்மா 3 நாள் புசிக்கவும் இல்லையா, குடிக்கவும் இல்லையா, வந்து நிற்கிது ராஜாவுக்கு முன்னாடி. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. நான் எப்பவும் சொல்லுவேன், ஃபாஸ்டிங் அப்படின்னா கதவை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுங்க. அதுக்கப்புறம் வெளியே வரவே, முடிக்கிற வரைக்கும், ஃபாஸ்டிங் முடிக்கிற வரைக்கும் என்ன செய்யாதீங்க? வெளியே வராதிங்க. வெளியே வர வேண்டிய வேலை இருக்குதா? ஃபாஸ்டிங் இருக்காதீங்க. எஸ்தர் 3 நாளும் புசியாமலும் குடியாமலும் ராஜா முன்னாடி போய் நிற்கிறா. இப்போ என்ன யோசிச்சிருக்கணும்? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போகிறோம், இப்போ ராஜா கிட்ட போய் நிற்க போகிறோம். ராஜாவுக்கு முதல்ல நம்மளை என்ன செய்யணும்? பிடிக்கணும். அப்போ நம்ம இருக்கிற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணும்? நம்மளை நல்ல ராஜாவுக்கு பிடிக்கிற மாதிரி போகணும். அவள் அதெல்லாம் கவலையப்படவே இல்லை. நான் ராஜ வஸ்திரம் தரிச்சிட்டேன், என் முகம் எவ்வளவு வாட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு துக்கமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் சரி, நான் ஒன்று முடிவெடுத்திருக்கிறேன். ராஜா என் கண்களில் தயவு கிடைக்க வேண்டுமானால் முதலில் பரலோகத்தில் இருக்கிற ராஜாவின் கண்களிலே எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். இந்த ராஜாவை ஏற்ற மாதிரி திருப்புற அதிகாரம் அந்த ராஜா கையில் இருக்குது. இவ்வளவு காரியமும் மாறுதலாய் முடிஞ்சதுக்கு முதல் ரீசன் என்ன தெரியுமா? அவளுடைய டெடிகேஷன், பிரேயர், ஃபாஸ்டிங். இன்னைக்கு இருக்குதா? உண்மையிலேயே ஜபங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? ஜபம். சரி, நம்ம கூடி ஜபிக்கிறோம், கூடுறவங்கக்கிட்ட சொன்னால் கூட பரவாயில்ல. இன்றைக்கி வந்துருச்சு மீடியா, ஒரு பக்கம் ஃபேஸ்புக்கு, ஒரு பக்கம் வாட்ஸ்அப்பு, இவங்க ஃபாஸ்டிங் இருக்கிறாங்கிறத ஊருக்கே சொல்கிறது. கவனிச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய டெடிகேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முடிய பண்ணுவார். அவர் சொன்னது எல்லாம் செய்ய போறார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு முதல்ல கர்த்தர் எதிர்பார்க்கறது உங்ககிட்ட டெடிகேஷன்.